காமிச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம அப்பா பிறந்தாரு. கை தட்டலாமே. அல்லேலூயா. எதை ஒதுக்குறாரோ அதுதான் வேணும்னு எடுத்துட்டு வருவாரு நம்ம டாடி. அல்லேலூயா. எது வேணும்னு குப்பியில போடுறாங்களோ அந்த குப்பியை கலந்து தான் எடுப்பார் நம்ம டாடி. எடுத்து பக்கத்துல வச்சு அழுகு பத்தி நிக்க வச்சு அழுகு பார்ப்பாரு. அல்லேலூயா. நம்ம ஒரு நேரத்துல இருந்தோம். உலக பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் வாழ்தல வேண்டான்னு குடும்பங்கள் கூட நம்மள கேவலமா பார்த்த நாட்கள் உண்டு. சொந்த பந்தங்க நம்மள அற்பமாய் பார்த்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நம்மள சாச்சா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உலகம் எதை அற்பமா பார்க்குதோ அதை வெளியேற பெற்றதாய் பார்க்கிறவர் தான் நம் தெய்வம். அல்லேலூயா. எல்லாரும் தாவீது எப்படி பார்த்தாங்கம்மா? அற்பமா பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் ஒருத்தங்கிறான். அப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒருத்தங்கிறான், அவன் ஆடு மேய்ச்சினுங்கிறான். அல்லேலூயா. லாஸ்டா ஒருத்தங்கிறான், அவன் எப்படிங்கிறானா? ஆடு மேய்ச்சிங்க. அவனெல்லாம் ஆடு தெரிஞ்சுக்க மாட்டாரு. அதை நீ சொல்லாத பண்றாரு சாமுவேலு. உன் குமாரனெல்லாம் அனுப்பி எல்லாரையும் பாக்குறாரு. யாருமே ஆண்டு சொல்லல. லாஸ்டா ஆடு மேய்ச்சிருந்த தாவீதை கூப்பிடுறாங்க. அவர் அங்க இருந்து வராரு. சின்னோட வராரு. அல்லேலூயா. எப்படி இருந்தாரு? எங்க அப்பா கூட குள்ளந்தான். அல்லேலூயா. எவ்வளவு தொலைவோடு வராரு ஆடு மேய்ச்சிட்டு. அவர் பண்ணு வராரு. ஆனா தாவீது வாய்க்கிற ஒண்ணு இருந்தது. தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாய் தாவீது இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வரும்போது அவரை பார்த்து அபிஷேகம் பண்றாங்க. அல்லேலூயா. அவர் சொல்றார், சாமுவேல் இவர் தான் சிவந்த மேனியும் அழகு ரூபம் உள்ள இவரைதான் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஏற்படுத்த போறார்.